ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஊட்டியில் ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு ரிமோட்டில் இருக்குது. அதே சமயம் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம கிளம்பி கோத்தகிரி வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு லொக்கேஷன். மீடியாலையும் சரி லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸாக அந்த வீக்லி ஒன் டைமாவது மீடியாவில் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷன், ப்ளஸ் அதே சமயம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவான இருக்கிற லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி மார்னிங்கே கிளம்பி கோத்தகிரி வந்திருக்கோம். ஸோ கோத்தகிரிலேருந்து இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த 27 கிலோமீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சென்சிட்டிவான லொக்கேஷன் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த லொக்கேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடநாடு. கோடநாடுங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வர்றது கோடநாடு வியூ பாயிண்ட், ப்ளஸ் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் இங்கே தான் இருக்குது. இந்த கோடநாடு எஸ்டேட்டில் தான் இருக்குது. இந்த கோடநாடு பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியிலே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அதனால தான் அம்மா இங்கே முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரோடு பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராகவும் இருக்குது. லேண்ட்மார்க்கும் பிரச்சனையே கிடையாது, எந்த ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ கோத்தகிரி டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒன்று வரும். அந்த சர்க்கிள்லேருந்து லெஃப்ட் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா ஸோ இந்த லொக்கேஷன் ரீச் பண்ணிடலாம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வில்லேஜஸ் இருக்குது. ஸோ இந்த வில்லேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல ஒரு லிட்டில் பிட் வெயில். ஸோ இல்லை ஒரு கிளியரான லொக்கேஷன் வேணும்னு ஒரு கிளைமேட் வேணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அது இன்றைக்கி ரீச் ஆச்சு, நமக்கு கிடச்சிது. ஸோ அதனால் பிளான் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வழியில் பார்த்திங்கன்னா இரும்போரை அப்படின்னு சொல்லி நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குது. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரூட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம குன்னூரில் டால்ஃபின் ஹவுஸ்லாம் ரீச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட லொக்கேஷன் மாதிரியே இருக்குது. ஸோ சிட்டி கல்ச்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிமோட் மூவ் ஆகிட்ருக்கோம். டிராஃபிக்கும் இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை, நம்ம டைமிங் என்னன்னு தெரில, ரொம்ப ஒரு ஃப்ரீயான ரோடு. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் பெண்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளால் காரை கொஞ்சம் வேகமாக ட்ரைவ் பண்ண முடியல. ஸோ நம்ம 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணுறதும் சரி, ஸ்பீடாக போகிறதும் சரி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு ஏற்றப்பறம் இந்த ரோடு நமக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைட் சைடில் பூரா பார்த்திங்கன்னா ரொம்ப சீனரிக்காக இருக்குது, ரொம்ப ஒரு க்ரீனிஸாக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம் ஊட்டியை பொறுத்த வரைக்கும். 1 or 2 வெஹிக்கிள்ஸ் தான் நமக்கு பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம நல்ல ஒரு இயற்கையோட ஒரு ரசிச்சுட்டே வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் தான் நடந்துகிட்ருக்கு. கேரட்டும் சரி, டீ எஸ்டேட்டும் சரி, மோஸ்ட்லி இங்கே அதான் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கோடநாடு எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹை செக்யூர்லி ஒரு எஸ்டேட் கூட சொல்லலாம். ஸோ நம்ம அன்அஃபீஷியலாக யாருமே உள்ளே போக முடியாது. ப்ளஸ் இப்போ கொஞ்சம் சம் இன்சிடெண்ட் நடந்திருக்கனால கண்டிப்பாக நம்ம அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறதும் சரி, உள்ளே போகிறதும் சரி ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரூட்டு பட் இப்போ அங்கே நம்ம போகிறதில்ல, கோடநாடு வியூ பாயிண்ட் தான் போகிறோம். ஸோ போகிற வழியில் நமக்கு தெரிஞ்ச தகவல் மட்டும் பரிமாறிக்கிறோம் இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காண்டி. இந்த கோடநாடு எஸ்டேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் எஸ்டேட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 12 கேட் என்னமோ சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் நம்பர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு மொத்தம் 12 கேட்டு. இதில் 1 or 2 கேட்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. சில கேட் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி வச்சுருக்காங்க, சில கேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காண்டி வச்சுருக்காங்க, சில கேட்டு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டேட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ப்ளஸ் டீ தூள் டிரான்ஸ்போர்ட்டிங் இந்த மாதிரி பர்பஸ்க்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க முன்னாள் முதலமைச்சர் அம்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கேட் வழியாக ஒரு டேரெக்டாக பங்களாக்கு ரீச் பண்ணுற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெலிபேடு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க டைரெக்டாக பை ரோடு எதுவும் வர முடியாது சிச்சுவேஷன், கிளைமேட் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பை ஹெலிகாப்டர் வழியாக வர்றக்காண்டி ஹெலிபேடு ஒரு லொக்கேஷன் கூட வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறக்காண்டி உள்ள ஒரு பர்பஸ்ஸு. ப்ளஸ் இதோட கேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டில் தான் இருக்குது. ஸோ ஹைலி செக்யூரிட்டி ப்ளஸ் போலீஸோட ப்ரொடெக்ஷனில் தான் இந்த எஸ்டேட்டே கொஞ்சம் ரன் ஆகிட்டுருக்கு. இது அதர்வைஸ் பார்த்திங்கன்னா
இந்த எஸ்டேட்டை சுற்றி நிறைய எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தனியாக ஒரு குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு அக்கமடேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா ஒரு ரெஸ்பெக்டில் தான் நடத்தியிருக்காங்க. இங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஏரியாவுக்குள்ளலாம் நிப்பாட்டி நம்ம பேசும்போது கூட இந்த எஸ்டேட்டில் அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா தான் நம்மளை வந்து எங்களெல்லாம் கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த கோடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோத்தகிரியிலேருந்து டைரக்ட் பஸ் வசதி இருக்குது. ஸோ லோக்கல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, ப்ளஸ் ப்ரைவேட் கேப்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் ரீச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேருந்து எங்கே இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் வந்துட்டிங்கன்னா நியரஸ்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மேட்பாளையம் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து கேபோ இல்லை பஸ் மூலியமாகவோ கோத்தகிரி ரீச் ஆகி கோத்தகிரிலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் வரும், பஸ் ட்ராவல்லாம். ஸோ அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டை நீ வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த வியூ பாயிண்ட்டோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெங்கு மரகடா அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ் ஊட்டியோட கண்ட்ரோலில் தான் வரும். பட் அது நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு ரிமோட் வில்லேஜ், தமிழ்நாட்டிலே இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் வில்லேஜ் தான். ஸோ நம்ம இந்த கோடநாடு ரீச் பண்ணிட்டோம். இதான் அவங்களோட பங்களா, அன்அஃபிஷியல் பங்களா. இதெல்லாம் அவங்களோட ஓல்டு ஃபோட்டோஸ், அம்மா இருக்கும்போது உள்ள ஓல்டு ஃபோட்டோஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி. ஸோ இதான் பங்களோட ஃபுல் வியூ, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கோடநாடு வியூ பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங்லாம் ஸ்பேசஸாக இருக்குது, பிரச்சனையே கிடையாது. டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, அவ்வளோ அதே சமயம் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் பண்ணக்கூடாத இடங்களில் இது ஒன்று. ஸோ இந்த லொக்கேஷன் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு கோத்தகிரி மேட்பாளையத்துலேருந்து கோத்தகிரி டேரெக்டாகவும் வரலாம், இல்லை ஊட்டியிலேருந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், இல்லை குன்னூர் வழியாகவும் நீங்கள் போகலாம். ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தோடாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஊட்டியோட பழங்குடியின மக்கள், அவங்களோட ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஹேண்ட் ஒர்க்லாம் எல்லாமே வச்சுருக்காங்க, கீழே ஒரு கேன்டீன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இது போக இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகும், அந்த ஸ்டெப்ஸில் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெங்கு மரகடான்னு சொல்லியிருந்தோம்னா அந்த வில்லேஜோட வியூ கிடைக்கும். ஸோ அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் வில்லேஜ். இதுக்கு வந்து பஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து டேரெக்டாக கிடையாது, மேட்டுப்பாளையத்துலேருந்து மார்னிங் 6:15 என்னமோ பஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் வேறு மாதிரி ரீச் பண்ணணும் அப்படின்னா பவானி சாகர் போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். இந்த வில்லேஜ் வந்து ஊட்டியோட சேர்ந்ததுனாலும் ஊட்டிலேருந்து எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோ ஷூட் பார்த்தீங்கன்னா இந்த தெங்குமரகடா வில்லேஜ் தான். ஸோ அதுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.